எப்பொருள் யார் யாரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் எத்தகையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இன்னைக்கு நேரத்தை எந்திரிச்சிருக்கீங்களா? எழுந்துட்டேன் ஐயா. எத்தனை மணிக்கு எந்திரிச்சிங்க? இன்னைக்கு கொஞ்சம் பாதம் வலி பரவாயில்ல ஐயா. சரி, பாதி இன்னைக்கு கொஞ்சம் குறைஞ்சது. கால் எடுத்து வைக்கிறப்போ காலையில கொஞ்சம் கை மட்டும்தான் ஐயா. நைட்டெல்லாம் 2 கை வலி ஐயா. தூங்க முடியல. ஓஹோ, இந்த ஜாயிண்ட் இருக்குது பாருங்க, காமிக்கிறேன். இந்த ஜாயிண்ட் முழங்கை இந்த மேல் பகுதி, இந்த இடம் வலிக்குது. முட்டி இதுக்கு கீழே. இன்னைக்கு பாதம் வலி பரவாயில்ல. எலும்பு வலியும் பரவாயில்ல. அந்த எலும்பு வலிக்கிறத கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. பாத வலி, எலும்பு வலி இதெல்லாம் பரவாயில்லன்னு சொல்றீங்க. சரி, ஆமாய்யா. கை அதுக்கு பதில் கை கிட்ட வந்துடுச்சு. விரல் இப்படி காட்டுங்க. விரல் இப்படி ஒன்னா சேர்த்துங்க. விரலெல்லாம் ஒன்னா சேர்த்துங்க. கொஞ்சம் கொஞ்சம் நல்லா இருக்கு. முன்னத்துக்கு பரவாயில்ல. நல்ல சந்தெல்லாம் கூடிட்டு வருது. வீக்கமெல்லாம் குறைஞ்சிருக்கு. கை கால் வீக்கம். ரைட். தலையில இப்படி ஆட்ட முடியுதா? தலை நல்லா திருப்ப முடியுதா? நீங்க சொன்ன மாதிரி காலையில பயிற்சி பண்ண ஐயா. பண்ணிட்டேன். வலி வருதா? காதெல்லாம் இந்த மாதிரி பண்ணிட்டு அது வந்து சும்மா அப்படி அசைச்சா போதும், மற்றது வந்துடும். அந்த வலி குறைஞ்சிட்டே வருதுன்னா எல்லாம் சரி. சும்மா அது சோதனைக்காகத்தான் பண்றது. சரிங்க ஐயா. அப்புறம் நல்லா நல்ல வேலை பார்த்து ஐயா. காலையில மோஷன் ஃப்ரீயா வந்துச்சு ஐயா. காய்கறி சேலட். அருமை அருமை. அதுதான் ஆச்சரியமா இருக்கு. அடிச்சிட்டு வந்துருச்சு. நல்லா அடிச்சிட்டு வந்துருச்சு. ஆமா. வலி போயிடும் போயிடும் போயிடும். அது வந்து உள்ள வந்து இந்த சிறந்த உணவு, நைட்ரிக் ஆக்சைடுக்கான சிறந்த உணவு. நைட்ரிக் ஆக்சைடுக்கான மிகச்சிறந்த உணவு. சரி, எப்பொருள் யார் யாரை கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவே. நேற்று இந்த திருப்பூர் சங்கீதாவா கீதாவா? திருப்பூர் லதா. சரி, இருக்கட்டும். கரெக்ட் கரெக்ட். அதில் சொல்லியிருக்கிறோம். சரி, நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, முன்னாபாடத்துல இந்த புறப்பட்டு பூக்க திரிகின்ற வாயுவை நெறிப்பட உள்ளே நின்பலமாக்கில் உறுப்பு சேவுக்கும் ரோபங்கருக்கும் புறப்பட்டு போகான் புருஷடியோன்னு சொல்றாரு. 34வது பக்கம். மிகனும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழி முதலாய் எண்ணெய் மூடு. மிகனும் குறையினாவே வயிற்றுல சுரக்கிற அந்த இறப்பில சுரக்கிற நீர் சுரந்தாலே பல வகை நோய்கள் தொடக்கமாயிரும் அப்படின்னு சொல்றாரு. மேற்படி குறளுக்கு மேற்படி இரு குறளுக்கும், அதாவது மேற்படி இரு சித்தர்களும் இப்பாக்களில் வாயுவை சொல்கிறார்கள். அதாவது புறப்பட்டு பூக்கு திரிகின்ற வாயு அப்படிங்கிறதும், திருவள்ளுவர் சொல்லக்கூடிய இந்த வழி என்றால் வாயு. இங்க திருமூலர் வந்து வாயுங்கிறார். அப்ப வலியும் வாயு ரெண்டும் ஒண்ணுதான். அப்ப திருமூலர் வாயு என்று சொல்கிறார், திருவள்ளுவர் வலி என்று சொல்கிறார். வலினா வாயுன்னு அர்த்தம். அவ்வளவுதான், காற்று. அப்ப வயிற்றுல சுரக்கிற இந்த இறப்பில சுரக்கிற நீரை, கொடிய விஷம் இல்லையா, அதுதான் அந்த மனுஷனை சாவடிக்குது. அந்த விஷயத்தை இருவரும் சொல்லி இருக்கிறார்கள். கொஞ்சம் மாற்றி சொல்லியிருக்காங்க. வாயு என்று திருமூலர் சொல்லுகிறார், வலி என்று அந்த திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். அதான் விஷயமே. மேற்படி இரு சித்தர்களும் இப்பாக்களில் வாயுவே குறிப்பிடுகிறார்கள். வாயு என்று சொன்னால் இவ்விடத்தில் வாயு, பித்தம், சிலத்வம் என்று 3 வகையான ஜீரண நீரை குறிக்கும். 3மே ஏதாவது ஒன்று சாப்பிட்டீங்கன்னா வாயில அந்த ஜீரண நீர் சுரந்தாவே அது வாதம் என்கிற, பித்தம் என்கிற, சளி என்கிற கொடிய நீரை சுரக்கும். நீங்க அது தெரியாம நீங்க என்ன பண்ணிருக்க, ஜீரணமாகுதுன்னு சொல்லிட்டு கொடுமே தின்னுட்டு போயிடுறீங்க. உங்க உணவு பழக்கத்தை என்ன பண்ணிருக்கிறீங்க? உணவு பழக்கம், அதாவது ஜீரண நீரை அமைதிப்படுத்த தெரியாம இந்த ஜீரண நீர் சுரந்தா தூய வான் நீர் தான் இருந்துடும். சுத்தமான வான் நீர்
சுத்தம் அதாவது எதுவுமே இருக்கக்கூடாது அதுல. அப்பதான் அதை வந்து குணப்படுத்த முடியும்னு. ஏன்னா அவங்க ஜீரோ மதிப்புல பேசுறாங்க. ஏன்னா ஜீரோ அப்படிங்கிறது தூய்மைன்னு என்று பொருள். அப்ப அந்த ஜீர நீருக்கு தூய்மையான நீரை கொடுக்கின்ற பொழுதுதான் உள்ளே இருக்கிற எல்லா விஷயம் கரைஞ்சே வெளியே வருங்கிறதுக்காக அவங்க சொன்னாங்க. மீண்டும் அந்த ஜீர நீர் சுரக்காம பார்த்துக்கணும். எப்பவுமே வயிற்றுல ஜீர நீருக்கு அந்த ஜீர நீர் சுரக்காம இருக்கிறதுக்கு சிறிதளவு தூய நீர் அருந்தணும் அப்படிங்கிற அவங்க பதிவு செஞ்சதை நம்ம 2000 ஆண்ட மேம்போக பார்த்து நம்ம என்ன பண்றோம், நமக்கு நாமே இயற்கையா இருக்கிற மருத்துவத்தை தொலைச்சிட்டோம். அப்ப நம்ம பல ஆயிரம் ஆண்டுகளாக இருக்கிற மருத்துவத்தை கடந்த 2000 ஆண்டுக்கு முன்னாக தொலைச்சிட்டோம். ஆனால் அதுக்கு பின்னாடி திருவள்ளுவர் பின்னாடி வந்தவங்க அந்த ஆழ்ந்த நோக்கம் மறந்த காரணத்தினால், அது ஆராய்ச்சி மனப்பான்மை இல்லாத காரணத்தினால் தன்னுடைய பழக்க வழக்கத்தை எழுதிட்டு போயிட்டாங்க. அது அப்படித்தான் பரிமேலகர் பண்ணினாரு அப்படிங்கிறத விஷயமே. சரி, மேற்படி ஜீரண நீரை தொடர்ந்து பயிற்சியினால் சுரக்காமலே செய்துவிட்டால் நிர்மலமாக்கு இல்லாமல் செய்துவிடு. நிர்மூலமாக்கு. மலம்னா அழுக்கு, நிர்மலம்னா அழுக்கு இல்லாமல். அப்ப நிர்மலமாக்கல்னா ஒழித்து விடல், அழித்து விடல் அப்படின்னு அர்த்தம். அல்லது அமைதியாக்குதல், அதாவது தீமை செய்யாத நிலைக்கு ஒளிச்சிடுறது சொல்றாங்க. நிர்மூலமாக்கி விட்டேன்றதை வள்ளுவர் எழுதுறாரு. யார் எழுதுறாரு? திருமூலர் வந்து நிர்மலமாக்கல் புறப்பட்டு புக்கு திரிகின்ற வாயுவை நெருப்பட உள்ளேயே நிர்மலமாக்குறது. நெருப்பட உள்ளே நிர்மலமாக்கல். அப்ப ஜீர நேரம் நிறுத்துறா அப்படிங்கிறார், வேற ஒண்ணும் இல்லை, நிர்மூலமாக்குங்கிறார். புறப்பட்டு போகான் புருஷடையன் என்ற சொற்களுக்கு தெய்வம் ஆகாரத்தை அத உணவு பழக்கத்தை நிறுத்தியவனின் உடலில் வந்து தங்கும் என்கிறார். என்ன அர்த்தம்? பிறனுதல் உடலில் வந்து தங்கும். புறப்பட்டு போகான். புறப்பட்டு போகான். என்ன புறப்பட்டு போகான்னா யாரு புறப்பட்டு போக மாட்டாங்க. உள்ளே வந்த தங்க உயிரானது. உள்ளே வந்து தங்கிய உயிரானது உன்னை விட்டு புறப்பட்டு போக மாட்டான்னு எழுதுறது. எவ்வளோ பெரிய மிகப்பெரிய மருத்துவத்தை சொல்லிட்டு போயிருக்காரு. நம்ம அது தெரியாம 2000 ஆண்டுகளாக எழுதினவன் ஏட்டை கெடுத்தான், படித்தவன் பாட்டை கெடுத்தான் சொல்லி தமிழும் தெரியாம தற்கறி முண்டங்களா உட்கார்ந்து கொண்டு தமிழை 100 மதிப்பெண் வாங்கிட்டு ஒரு இளவும் தெரியாம பாஸ் மார்க் வாங்கிட்டுன்னு சொல்லிட்டு போயிடுறேன். இல்லை, இப்படித்தான் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். சரி, புறப்பட்டு போகான் புருஷுடையன் என்ற சொற்கள் தெய்வம் ஆகாரத்தை நிறுத்தி. அததான் அந்த பகவத்கீதையில என்ன சொல்றான்னா, இந்த இதுல பகவத்கீதையில என்ன சொல்றான்னா, விஷயா வினிவர்த்தன்சே நிரகராசி தேகினா ரசவர்ஷம் ரசோபர்சிய பரமதர்சிவ நிவர்த்தே. அது 2வது அத்தியாயம் 50 அறவாடி சத்தம் வருதுன்னு நினைக்கிறேன். அதாவது 2வது அத்தியாயம் 59வது பாடத்துல அந்த இடத்துல சொல்றான், ஆகாரத்தை நிறுத்தியவன் அவன் மட்டுமல்ல, ஆகாரத்தை நிராகரித்தவன் மட்டுமல்ல, தன்னுள் இருக்கிற ஆசையும் எவன் விடுகிறானோ அவன்தான் என்னை வந்து சேர முடியும் அப்படின்னு எழுதுறான். அதுக்கு முன்னாடி என்ன, அப்போ அது வந்து 2வது அத்தியாயம் 59வது பாடல். இன்னொரு பாடல் 2வது அத்தியாயம் அந்த 6வது அத்தியாயம் 16வது பாடல்ல என்ன சொல்றான், ஆகாரத்தை பத்தி சொல்றான். என்ன சொல்றான், ஆகாரம் அதிகமாக தின்கின்றவனுக்கும் சிறிதளவேனும் திங்காதவனுக்கும், அதிகமாக தூங்குகின்றவனுக்கும் சிறிதளவேனும் தூங்காதவனுக்கும் யோகம் கை கொடுத்துடுங்கிறான். அதான் சொல்றான் இல்லையா. நாத்தியாஸ் நதஸ்து யோகநாஸ்தினா சைகாந்த மனஸ்னதா நாசாதி சத் நசீலசிய ஜாக்கிரதோ நைவச அர்ஜுனா. ஆகாரம் அதிகமாக திங்கிறவனுக்கும் கொஞ்சமாதும் திங்காதவனுக்கும் அதிகமாக தூங்குறவனுக்கும் கொஞ்சமாதும் தூங்காதவனுக்கும் யோகம் ஞானம் கை கொடுக்குது இல்லைங்கிறான். இதைத்தான் நம்ம எல்லா பேரும் குழப்பிட்டு இருந்துக்கிறோம். சரியா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், 2வது அதாவது 6வது நிலையிலிருந்து 2வது நிலைக்கு சொல்ல வேண்டும். இதான் விஷயமே. இப்போ 6க்கு வந்தாச்சு. அந்த பாடல்ல பார்த்தீங்கன்னா இந்த 6வது அந்த 2வது இதில் பார்த்தீங்கன்னா 2வது அத்தியாயம் 2வது அத்தியாயத்தில் தான் ஆகாரத்தை விடு,
சுவையை விடுங்கிற அப்படிதான் இங்க ஜீரண நீரின் நிறுத்துன்னு அர்த்தம். இது நமக்கு புரியாம என்ன பண்ணிட்டா அந்த அதிகமா திங்கிறது குறைவா திங்கிறது அதை மட்டும் தின்னுட்டு இந்த ஆகாரத்தை முழுமையா நிறுத்தி சுவையாய் நிறுத்துறதுல விட்டுட்டோம். நமக்கு வசதி எதுவோ அதை மட்டும் எடுத்துக்கிறோம். நாம தானே தின்னுகட்ட பரம்பரைகள். அப்ப தின்னுகட்ட பரம்பரைன்னு யார் தெரியுமா? யாரு சாதாரண உணவை திங்கிறானோ அவனெல்லாம் தின்னுகட்ட பரம்பரை தான். அப்படின்னா இயற்கையாகவே நமக்கு உகந்த உணவுனா தூய்மையான கீரை, தூய்மையான காய்கறிகள், தூய்மையான பழங்கள், இந்த மூணை தவிர எவனும் எதுவும் திங்க கூடாது. அதான் விஷயம். இதை இயற்கை. ஏன்னா இயற்கை உணவு, இயற்கை ஆற்றல், இயற்கை நீர், இயற்கை உணவுனா கீரை, உண்ண தகுந்த கீரைகள், உண்ண தகுந்த காய்கள், உண்ண தகுந்த பொங்கல், இதுதான் மனிதனுடைய உண்மையான உணவுகள். ஆனால் நாம் என்ன பண்ணிட்டா, நாக்கு ருசிக்கு அடிமையாகி தானியங்கள், அப்புறம் பருப்பு வகைகள், அப்புறம் கிழங்கு வகைகள், அப்புறம் அரிசி வகைகள், அப்புறம் எண்ணெய் வித்துக்கள், இதெல்லாம் உணவே கிடையாது. அதெல்லாம் விதை. விதை யாருமே திங்கக்கூடாது. விதை தின்னா சாவுதான். விதை தின்னா சாவுதான். கீழ்மட்ட உயிரினம்தான், கீழ்மட்டம் அறிவில்லாத அந்த அறிவே இல்லாத பகுத்தறிவே இல்லாத அதுதான் அந்த கீழ்மட்ட உயிரினங்கள். அது பேர் கீழ்மட்ட உயிரினங்கள் பேரு. நம்ம மேல்மட்ட உயிரினங்கள் வரிசைப்படியாக பழக்க வழக்கத்தை மாற்றி அமைத்து மேல்நிலைக்கு செல்ல வேண்டும். நாலடியார்னு ஒரு பாடல் வரும். அதாவது ஊனுண்டு உழுவை நிரம்பெறும் நீர் நிலத்து புள்ளினால் இன்புறும் காலேயும் நெல்லின் அரிசியால் இன்புறும் கீழ். நெல்லின் அரிசியால் இன்புறும் கீழ்னு எழுதியிருக்காரு. கீழ்னா கீழ் மக்கள் எழுதியிருக்காரு. அதாவது ஊனுண்டு உழுவை நிரம்பெறும்னா புலி இருக்கு இல்லையா, காட்டுல வாடுற புலி ஊனை தின்று தன் உடம்பை மினுமின காக்கி கொண்டிருக்கும். அது அந்த கேடு, அதனுடைய நிலை. நீர் நிலத்துல புற்கள் நிறைய முளைச்சிருக்கும். நீர் நிலத்து நெல்லினால், நீர் நிலத்த புல்லினால், நீர் நிலத்துல பார்த்தீங்கன்னா புல்லு முளைச்சிருக்கும். அந்த புல்லுகளை சாப்பிட்டு உடம்பு மேனியாக இருக்கும் மாடுன்னு சொல்றாரு இல்லையா. மூணாவது பார்த்தீங்கன்னா நெல்லின் அரிசியால் இன்புறும் கீழ். நெல்லின் அரிசியால் இன்புறும் கீழ் என்ன எழுதியிருக்காரு நாலடியால. நெல்லுங்கிற அரிசியை தின்னு கீழ் மக்கள் இன்புற்று இருப்பார்கள். இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க எல்லாரும், இதோட வகுப்பு நிறைய போகுது. சொல்லுங்க, அவங்கவுங்க மூளை சொல்லுங்க, அவங்கவுங்க மூளைக்கு வேலை கொடுங்க. புலி ஊனை தின்னு மேனி காட்டும், காளைகள் புல்ல தின்னு மேனி காட்டும். அப்புறம் நெல்லின் அரிசியான் இன்புறும் கீழ். நெல்லுங்கிற அரிசியை தின்னு போட்டு இன்புறும்னா இன்பத்துல இருப்பாங்க. யாரு? கீழ்னா யாரு? கீழ் மனிதர்கள். இப்ப வரிசைப்படுத்துங்க. இறைச்சி தின்னு மேனி காட்டும், புல்ல தின்னு மேனி காட்டும், நீ சோத்த தின்னு மேனி காட்டுற. என்னது? அடுத்தது தம் வரிசையால் இன்புறும் மேல். தம் வரிசையால் இன்புறும் மேல் எழுதியிருப்பாரு மணாலடியார். தம் வரிசைன்னு என்ன? தன்னுடைய சொந்த வரிசையால் இன்புறும் மேல் மக்கள் எழுதியிருக்காரு. அப்ப வரிசைப்படியாக மாத்தி எல்லா அந்த ஆகார பழக்கத்தை விடணும். அது புலி ஆகார பழக்கம், அப்புறம் காளைகள் ஆகார பழக்கம், கீழ் மக்கள் ஆகார பழக்கம். அரிசினே போட்டாரு. அரிசி நெல்லின் அரிசியான் இன்புறும் கீழ். நெல்லுங்கிற அரிசியை தின்று இந்த கீழ் மக்கள் இன்பமாக இருப்பார்கள். என்ன இன்பமாக இருக்க போறீங்க? என்னத்துல மாட்டிக்கிறீங்க? உங்களுக்கு இயற்கை ஆற்றல்ல வாழ சொல்லித்தான், இயற்கை சொல்லுகிறது. அதனாலதான் உங்களுக்கு சளி உண்டாக்கி சாவடிக்குது. என்னது? அவனை உள்ள போட்டேல அங்க பாருங்க, சோறு திங்கிறப்ப இன்பமா தான் இருக்குன்னா அது சோறு நிறைய திங்க போறது இல்ல. அது சுவை சேர்த்து நாக்குல போலியான சுவையை கொடுத்து, அரிசியில எந்த சுவையும் கிடையாது. அந்த சுவைக்கு போலியான எந்த அரிசி, எந்த முண்டமும் வெறும் அரிசி திங்க மாட்டான், எந்த முண்டமும் சோத்தை திங்க மாட்டான், வெறும் சோத்தை திங்க மாட்டான். அதுல 7 சுவையை கூட்டி, என்னதே 7 சுவை கூட்டி. இட்லிங்க வெறும் இட்லி நீங்களா பாக்க, இவ்வளவு பெரிய அறிவாளிங்கிறீங்களா? வெறும் இட்லி ஒரு 12 இட்லி சாப்பிடுங்களா மக்கள்? அப்படி போட்டு வெறும் இட்லி தின்னுங்களா மக்கள்? அறிவு இருக்கிறவங்க தின்பானா? தின்ன மாட்டாங்க. அப்புறம் மட்டும்
அந்த இட்லிக்கு மட்டும் ஏழு ஏழு சட்னி, ஒரு இட்லிக்கு 7 சட்னி கேட்குறீங்க? பழையது எப்படி ஐயா? பழையது 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 சோறு பழையதுல வருது, அது எப்படி? அது நல்லது. பழையது அப்படின்னாவே அது பழையதுன்னு என்ன? அந்த விஷத்தை கொஞ்சம் குறைத்ததுன்னு அர்த்தம். விஷத்தை கொஞ்சம் குறைத்தது, அது பழையதுன்னு எழுதியுமா அர்த்தம். பழைய அது எப்படி? தண்ணியில ஊற போட்டதுன்னு அர்த்தம். தண்ணியில ஒரு உணவுப் பொருளை ஊற போட்டோம்னா, குறைஞ்சது 12 மணி நேரம் ஊற போட்டோம்னா, அது இருக்கிற விஷமெல்லாம் உடைக்கப்பட்டு ஊறி அதுல இருக்கிற மந்த புத்தியில வெளியே போயிடும். மந்தத்தன்மை வெளியே போயிடும். அதாவது பெரும்பாலும் அது உடைக்கப்பட்டு அந்த கிருமிகள் உள்ள பூந்து அந்த தண்ணி உள்ள இருக்கிற உணவுப் பொருளை உடைச்சிடும். உடைச்சி அந்த மந்த வாயு மீத்தேனு, அப்புறம் எத்தனாலு, மெத்தனாலு, மீத்தேனு, கெட்ட வாயுக்கள் எல்லாம் வெளியே போயிடும். ஓரளவுக்கு அது வந்து கொஞ்சம் குற்றம் குறைந்த நீராக இருக்கும். அதுதான் ப்ரோபயாட்டிக், ஊற வைத்தது. பீட்டா B12 என்னென்னமோ எல்லாம் சொல்றானுங்க இல்லையா, அதான் அது. இதுதான் அந்த பழையதுன்னு பேரு. அந்த பழையது அப்படி அது வந்து ஆரம்ப கட்டத்துல அந்த மாதிரி பழையதுன்னு அதை கூட சாப்பிடலாம். அது வந்து ஆரம்பத்துல அது வந்து உங்களுக்கு என்ன வேணும், அதெல்லாம் முறை இருக்கு. என்னுடைய பயிற்சியில நேரடியாக கொடுப்பேன். அது கூட அது முயற்சி பண்ணலாம். நீங்களே கூட யார் புதுசா வர்றவங்க முயற்சி பண்ணலாம். இப்போ நீங்களாம் முயற்சி பண்ணலாம். அது வந்து முறையாக அது சாப்பிடணும். எப்படி சாப்பிடணும்னா, ஏதாவது பழைய இரவே ஊற வச்ச பழைய சோத்துல பழைய சோறு தண்ணி நிறைய ஊற்றிடணும். அது பழைய சோறுனா இட்லியாக இருக்கலாம், தோசையாக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். நிச்சயமான உணவு வகைகள் இருக்கலாம். அது நிறைய தண்ணி ஊற்றி கொஞ்சம் பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் இதெல்லாம் அரைச்சி உள்ளே ஊற்றிடணும். இவ்வளோ கொத்தமல்லி, இவ்வளவு கருவேப்பிலை, இவ்வளோ வெங்காயம், எல்லாம் நல்லா நெகிழ்னு அரைச்சி அந்த தண்ணியில் கலக்கிடணும். அந்த பழைய தண்ணி கலக்கி வச்சிடணும். கொஞ்சம் லேசாக உப்புகள் போட்டு வச்சிட்டோம்னா இரவெல்லாம் நொதிச்சு அந்த தண்ணி பச்சையாக இருக்கும். அந்த நிறமே வந்து ரொம்ப நறுமையாக இருக்கும். அந்த தெளிந்த நீரை வந்து நீ பாட்டிலில் ஊற்றிட்டு அதவே ஒரு நாள் 2 நாள் பயிற்சி பண்ணலாம், அந்த தண்ணி தீர்ற வரைக்கும். அப்புறம் அந்த 2 நாள் கழிச்சு கொஞ்சம் கீரை சாப்பிட்டோம்னா நல்லா வெளிக்கு போயிடும். இது அற்புதமான முறை. அதுக்கப்புறம் இடையில இருக்கிற நீர் பயிற்சி தான். அப்போ வசதி இல்லாதவங்க, வாய்ப்பு இல்லாதவங்க நேரடி இப்போ எங்கள் மாதிரி இருக்கிறவங்க நேரடியாக நீர் பயிற்சி, யோகிகள் நீர் பயிற்சி நேரம் போடுவாங்க. அப்படி அரைங்குறையாக போக நினைக்கிறவங்க இந்த பழையதை அதனால தான் இந்த பழஞ்சோட்டு தண்ணியில அந்த காலத்தில் வெங்காயமோ அல்லது கொத்தமல்லியோ, கருவேப்பிலையோ, பச்சை மிளகாயோ, வெள்ளரிக்காயோ உள்ளே போட்டுருவாங்க. ஏதானும் போட்டுருவாங்க வீட்டில் இருக்கிற காயை. அது இரவில் ஊறிட்டு காலையில் கலக்கி விட்டு அந்த நீராக இருக்குது. அதுதான் அந்த பழஞ்சோற்று நீர்னு பேர். நீச தண்ணிம்பாங்க இல்லையா, அது நீச தண்ணின்னு பேர். அதில் பார்த்தீங்கன்னா இந்த நுண்ணுயிர்கள் நல்ல நுண்ணுயிர்கள் நன்கு பெருகி தீய கிருமிகள் மட்டுப்படுத்தப்பட்டிருக்கும். இதுதான் இதை ப்ரோபயாட்டிக்கு, பேட்டாபயாட்டிக்கு இப்படிலாம் சொல்லி நம்ம பண்ணிக்கிறது. அப்படி இருக்கிறவங்க பண்ணலாம். புதுசாக வரவங்க நீங்கள்லாம் பண்ணலாம். யாரு? செல்வம், பன்னீர்செல்வம் பண்ணலாம். நீங்கள் உங்கள் உணவை நீங்கள் தான் தயாரிச்சுட்டு இருக்கிறீங்க. நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, அவங்கவுங்க உணவை வந்து தயாரிக்கிறதை எனக்கு அனுப்புங்க. என்ன தயாரிக்க இனிமேல் என்ன பண்ணுங்க, தினமும் என்ன சாப்பிட்றீங்கிறது எனக்கு படம் வந்துடணும். சாப்பிட்றதையே படம் எடுத்து அனுப்பணும். எல்லாம் ஒவ்வொரு நிமிடம் நான் என்ன சாப்பிட்றேன், இந்த உணவு நான் தயாரித்தேன் சொல்லும்போது நான் தயாரிச்சுங்கிற வார்த்தை வரணும். அடுத்தவங்க தயாரித்த உணவு நீங்கள் சாப்பிடக்கூடாது. புரியுதுங்க? அப்படி சாப்பிட்றதா இருந்தால் வகுப்பு உங்களுக்கு கிடையாது. நீங்கள் இது யோக முறை, தனிப்பட்ட வாழ்க்கை முறை, இது உடலும் மனமும் தனித்து செய்கிற முறை. அதனால அவங்க செஞ்சாங்க, இவங்க அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவங்க செஞ்சது சாப்பிட்டு எங்களுக்கு சொல்லக்கூடாது. அதை நீங்கள் பயிற்சியும் செய்யக்கூடாது. புரியுதா? உங்களுக்கு தான் எளிமையான பயிற்சி நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதில் தான் இருக்கணும். நீங்கள் தான் உணவு சாப்பிடணும். எனக்கு உருளைக்கிழங்கு யோசிச்சு வச்சுருந்தாங்க அப்படின்னு சாப்பிடக்கூடாது. நீங்கள் தான் உருளைக்கிழங்கு இருக்கணும், நீங்கள் தான் முருங்கை சுடணும், நீங்கள் தான் பண்ணணும். இல்லாட்டினா எளிமையான உணவு பழக்கத்துக்கு போயிடணும். புரியுதா? இனி வந்து இந்த அந்த சாப்பிட்ற இந்த சொல்லக்கூடாது. நான் சொல்கிற மாதிரி சாப்பிட்டு நீங்கள் செஞ்சு சாப்பிடணும். அதை ஏற்கனவே சொல்லிட்டே இருக்கிறேன். அது மாற்றிக்கிங்க. இன்னும் 2-3 நாளில் மாற்றிக்கிட்டு நீங்களே பண்ணணும். இல்லை இதில் வந்து அகத்தூய்மை பல்லுக்குச்சி வளர்க்குறதுக்கு என்ன பயிற்சி எடுக்கணும்னு கேட்குறேன். பல்லுக்குச்சி வளர்க்குறதுக்கு வேப்பங்குச்சி எடுத்து முறிச்சு பல்லு வளர்க்கறதுக்கு என்ன பயிற்சி தேவை? நீங்க வளர்க்குறீங்களா, வேற யாரும் வளர்க்க விடுறாங்க? அவங்கவுங்க பல்ல என்ன வடிக்கணும்? அவங்கவுங்க பல்ல என்ன பண்ணணும்? பதிலாக காணும். அவங்கவுங்க தேய்ச்சிக்கணும். அதை விட்டு போட்டு பையன் வந்து சேர்த்து விடுவான், புள்ள வந்து தேய்ச்சி விடும். என்னையா கொடுமையா இருக்கும். பிறந்த குழந்தையா இருந்தா சரி, 3 வயசு குழந்தை 4 வயசு குழந்தைக்கு முயற்சி பண்ணலாம். 16 வயசு தானே அவன் சொந்த வேலையா, 5 வயசு 6 வயசு தானவே அதுவா பல்லு வளர்க்குறது. அது மாதிரித்தான் அப்ப இதுதான் உண்மை. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு உங்க பழக்க வழக்கத்தை மாத்திக்கணும். யாருக்கும் உங்கள் அகத்தூய்மையான உணவுகள் நீங்க தான் தயாரித்துக் கொள்ள வேண்டும். அதுக்கு நீங்க கேட்டீங்கன்னா எளிமையான முறை 1000 முறை நான் சொல்லி தருவேன். 1000 முறை
சொல்லி தருவேன். நேற்று வந்து சரிங்க. அந்த கேரட்டு அதெல்லாம் அதெல்லாம் வந்து ஒரு முறை சாப்பிடலாம். அதெல்லாம் நீங்க எத்தனை தடவை பண்ணிக்கலாம். உங்களுக்கு பல்லு குடலை விளக்கறக்கா பயிற்சி கொடுத்தோமா, இல்ல ஹோட்டல் கடை போய் திங்கறதுக்கு பயிற்சி கொடுக்குறோமா? உணவகத்துல போய் திங்கிற பயிற்சி இங்க கொடுக்குறான். அதுதான் அவன் சமைச்சு வச்சிருக்கான். நான் முந்தாளையில ஆப்படிக்கிறதுக்கு அவன் வச்சிருக்கிறான். நீ அதே எண்ணத்துல வீட்டுல இருக்கக்கூடாது. வீடு என்பது வேற, இது வேற. அதை தனித்து இயங்க வேண்டும். நான் திருப்பி திருப்பி சொல்றேன். சரி, கணவன் இப்ப கணவன் இல்லாத இடத்துல மனைவி சமைச்சு சாப்பிடுறாங்க. மனைவி இல்லாத இடத்துல கணவன் சமைச்சு சாப்பிடுறது இல்லையா? மனைவி இறந்துட்டா புருஷன் சேர்ந்து இறந்துடுறானா? இங்க வேணா பயங்கரமான கொள்கை முரண்பாடு. ஆனா பொண்டாட்டி சமைக்கிறது மட்டும் பொண்டாட்டி ஆகாது. ஆனா பொண்டாட்டி சமைச்சது மட்டும் வேணும். ஏன்னா மானக்கட்ட பழக்கம் இதுல. பொண்டாட்டிக்கு 1008 கருத்து முரண்பாடு. ஆனால் பொண்டாட்டி சமைக்கிறது மட்டும் வேணும்னா அது வெக்கமான சூடு சொரண வேண்டாம். வெக்கமானும் இருக்கிறவன் திங்க கூடாது. புரியுதா? இது யோக பயிற்சி. திருப்பி திருப்பி யோக பயிற்சி சொல்லிட்டு இருந்தா இன்னும் என்ன வேணுங்க அடுத்தவன் நம்பிட்டு இருக்கிறீங்க. அடுத்தவன் நீ உண்மையில சொல்லணும். நான் அடுத்தவன் நம்பி இல்லை, இது என்ற சொந்த முறை இல்லாட்ட கம்முனு கிடங்க. நான் சொல்லித்தரேன். 2 பயிற்சி மட்டும் வேர்க்கலை போட்டு போயிட்டே இருங்களே. யாரு சொல்றப்ப அதுக்கு வழி இருக்கு, 1000 வழி இருக்கு. அதனால அதை புரிஞ்சுக்கிட்டு உடனடியே எல்லாரும் மாறிக்கணும். சரியா? மாறல அப்படின்னு பயிற்சி சொல்லி தர மாட்டேன். பயிற்சி நிறுத்திடுவேன். அப்புறம் நீங்க போயிட வேண்டியதுதான். இதோட வகுப்பு நிறுத்திடுவோம். திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். நீங்க தான் பண்ணிக்கணும். அதுக்கான எளிய முறை கேட்ட நான் சொல்லி தருவேன். அதுக்கு தான் எல்லா உணவும் வாங்கி வச்சுக்கோன்னு சொல்றேன். வாங்கி வச்சு நீங்க தான் சமையல் பண்ணி திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருக்கிறேன். சரியா? மேற்படி அப்போ புறப்பட்டு போகான் புருஷடையவனை அது புரிஞ்சு போச்சு. நீர் உணவு முறையும் அப்புறம் நீருணவு முறையை பதஞ்சலி மகரிஷியின் யோக சூத்திரங்கள். பதஞ்சலி யோக சூத்திரம். அதுக்கப்புறம் பதஞ்சலி வர்றாரு. நீருணவு முறையை பதஞ்சலி மகரிஷியின் யோக சூத்திரங்களின் பார்வையிலும் திருமந்தத்தின் பார்வையிலும் படித்து சிந்திப்போம். இப்ப அடுத்தது எங்க வர்றாங்கன்னா பதஞ்சலி மகரிஷியின் யோக சூத்திரம். அவர் என்ன சொல்றாருன்னா சாதனை பாதம். சாதனை என்ன? வெற்றி அடைகிறதுக்கான பாதை. என்னது? சாதனை பாதம். சாதனை செய்து விட்டான் அப்படின்னு என்ன பொருள்? அவன் முன்னேறி விட்டான். சாதனை பாதம் 32வது சாதனை பாதம் 32வது சூத்திரம். அது ஒரு சூத்திரம் சொல்றான். அந்த உள்ள சுத்தம் பண்ற சூத்திரம் சொல்றான். தமிழாக்கத்தை நான் விவேகானந்தரின் ராஜயோகம் பின்வருமாறு. அந்த ராஜயோகம் என்பது என்ன தெரியுமா? பதஞ்சலி யோக சூத்திரத்தை தான், பதஞ்சலி மருத்துவத்தை தான் ராஜயோகம் என்று விவேகானந்தர் தான் சொந்த பெயரை வைத்திருக்கிறார். உண்மையாலுமே அது பதஞ்சலி மருத்துவம் தான். என்னது? பதஞ்சலி மருத்துவத்தை தான் இவர் என்ன பண்றாரு? ராஜயோகம் என்று இவரா பேர் வைக்கிறார். யார் பேர் வைக்கிறாரு? விவேகானந்தர். புரியுதா? ராஜயோகம் என்பது யார் பேர் வைக்கிறாங்க? அந்த சூத்திரத்துக்கு யார் பேர் வைக்கிறாங்க? திருமூலருக்கு விவேகானந்தர். நீ உடனே விவேகானந்தர் எழுதி நினைக்க கூடாது. விவேகானந்தர் வந்து பதஞ்சலி யோக சூத்திரத்தை அவருக்கு சமஸ்கிருதம் தானாவே படிக்கிறார். அவருக்கு சமஸ்கிருத தாய்மொழி கிடையாது. வங்காள மொழி தான் அவருக்கு. பெங்கால், மேற்கு வங்காளம் அந்த வங்காள மொழி அவருக்கு தாய்மொழி. அவரு விருப்பப்பட்டு போய் எப்படி நம்ம தமிழ் படிக்கிற மாதிரி ஆங்கிலம் படிக்கிற மாதிரி அவர் ஆங்கிலம் நல்லா பேச தெரியறனால அவர் சொந்தமா என்ன பண்றாரு? மற்ற எவனுக்கு சொல்ல தெரியாது. சமஸ்கிருதம் எவனுக்கு படிக்க தெரியாது, எவனுக்கு தெரியாது. இவர் சொந்த முயற்சி பண்ணி படிச்சுட்டு அவர் பதஞ்சலி, அவர் தமிழ் படிச்சிருந்தாரு, அவர் சட்டவணை வந்திருக்காரு. அவர் என்ன பண்ணாரு? பதஞ்சலி படிச்சிருக்காரு. அதுல வந்து முக்கியமான சாதனை பாதம். இதோட சொல்லி வகுப்பு நிறைவு செய்ய போறேன். இப்ப அகமும் புறமும் தூய்மை ஆகிய 5 நியம விதிகள். பதஞ்சலி மகரிஷியின் யோக சூத்திரத்தின் சாதனை பாதம் 32வது சூத்திரத்தில் தமிழாக்கம் விவேகானந்தரின் ராஜயோகம் பின்வருமாறு. 32வது பாட்டு. சௌஷவ் சந்தோஷம் தபம் ஸ்வாத் ஈஸ்வராயா. சௌஷவ் சந்தோஷம் தபம் ஸ்வாத் ஈஸ்வராய். இது 5. இந்த சௌஷவ்னு தூய்மை அர்த்தம். இங்கதான் தூய்மை. இதுல அகமும் புறமும் தூய்மை ஆகிய 5 நியமத்தின் நியமம் செய்தன. அதுதான் விதித்தன. அதுதான் அடிப்படை. விதித்தன விதின்னு அர்த்தம். அப்ப சௌஷவ் என்பது முதல் சொற்களாக வருகிறது. தூய்மைன்னு வருது. இந்த தூய்மை பதஞ்சலி சொல்றக்கூட தூய்மையும் அதுக்கு பின்னாடி திருமந்திர பாடல் வருது. 556வது பாடல தூய்மை அருளூன் சுருக்கம் பொறை செய்வை வாய்மை வளர்த்தலே மத்தியவை காமம் களவு கொலையென காண்பவை நேமி ஈரைந்தும் நியமத்தானமே. இவர் நியம விதிகள் 10ன்னு சொல்றாரு. பதஞ்சலி நியம விதிகள் 5ன்னு சொல்றாரு. அதெல்லாம் எப்படி இருக்கட்டும்.
ஆனா முதல் படினா தூய்மைங்கிறாரு. அப்ப தூய்மைனா ரெண்டு அர்த்தம். தூய்மைன்னு என்ன பொருள்? வெளியே தூய்மை மற்றும் உள்ளே தூய்மைன்னு அர்த்தம். இப்ப நம்ம என்ன பண்றோம்? வெளியே மட்டும் தூய்மை பண்ணிட்டு உள்ள என்ன பண்றோம்? தூய்மை பண்றது. அதுதான் நம்ம மாட்டிக்கிட்டோம். அதாவது இவங்க என்ன சொல்றாரு, தூய்மை என்று சொன்னப்ப இது பேர் அகச்சுத்தம் புறச்சுத்தம் சொல்லுவாங்க. அதாவது புறச்சுத்தத்தை காட்டிலும் அகச்சுத்தமே மேன்மையானது. புறச்சுத்தத்தை காட்டிலும் அகச்சுத்தம் மேன்மையானது. அகச்சுத்தம் இல்லை என்று சொன்னால் புறச்சத்தினால் எந்த நன்மையும், அகச்சுத்தம் இல்லாமல் புறச்சுத்தத்தினால் எந்த நன்மையும் கிடையாது. புரியுதா? புரியுதுய்யா, கிடையாது. நீங்க என்ன பண்ணி இருக்கிறீங்க? மேல மட்டும் எல்லாம் என்ன பண்ணிக்கிறீங்க? விதவிதமா என்ன பண்ணிக்கிறீங்க? மேல என்ன பண்ணிக்க மினுக்கிக்க, மேல மட்டும் நல்லா மினுக்கிக்க வேண்டியது. மேல மட்டும் அப்படியே சுத்தம் பண்ற மாதிரி. அது எவனோ துவைச்சது இளவு, அதையும் நீங்க துவைக்கிறது இல்லை. எவனோ கொடுத்த சோப்பு, அதையும் நீங்க பண்றது இல்லை. சும்மா பேருக்கு மேல அதை பண்ணிட்டு மேல சோப்பு போட்டு ஏதோ போய் எவனோ பண்ணி அது எதுவும் இல்லை. அந்த புறச்சத்தை கூட நீங்க பண்றது இல்லை. ஒரு சேவா கிட்ட கூட எடுத்து தன்னோட வீட்டை கூட்டினது கிடையாது. ஆம்பளைங்க வெக்கமா இல்லை. தன்னோட இடத்த கூட தான் எந்திரிச்ச படுக்கை கூட இவனுக்கு எடுத்து வைக்கிறது இல்லை. எந்த அளவுக்கு மானங்கட்ட குழப்பாரு. இவனுக்குலாம் எப்படி ஆரோக்கியம் வரும் கேட்கறேன். ஆரோக்கியம் மட்டும் கிழிக்கணும். இவனுக்கு எப்படி கிழிக்கும்? ஒண்ணு இருக்க தான் மிதியடி கூட ஒழுங்கா வைக்க மாட்டாங்க. இப்ப இதெல்லாம் பயிற்சி. மிதியடி ஒழுங்கா அந்த மிதியடி ஒழுங்கா வைக்கிறது ஒழுக்கம். அது நீ பாரு, எந்த வீட்டுல மிதியடி கறக்கு பாருங்க, எல்லாம் குப்பைமேடு மாதிரி உள்ள போட்டு வச்சிருப்பாங்க. அது அழகா வைக்கிறது கிடையாது. அது அங்கதான் தொடங்குறீங்க. எல்லாமே ஒழுக்கம் கட்ட சிந்தனை. இப்ப உங்களுக்கு என்ன மட்டும் தேவை? ஆரோக்கியம் மட்டும் வேணும். இது மனதுக்கும் உடலுக்குமான பயிற்சி. முதல்ல வீட்டுக்குள் நுழையிறப்ப அமைதியா இருக்கணும், இருக்கிறத சாப்பிடணும், நாம சாப்பிடணும், நம்ம இருக்கிறத சுத்தப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணத்தோட உள்ள போகணும். உங்க கொண்டாட்டம் கேட்டோம்னா வீட்டுக்கு வெளியே வச்சுக்கணும். ஆட்டம் போடுறது, கொண்டாட்டம் போடுறது, திமிரு பண்றதுல வெளியே பண்ணிட்டு உங்க வீட்டுக்குள் நுழையிறப்ப தன்னை அடக்குகின்றவன் தான் சரியாவனா இருக்க முடியும். அப்போதான் நீங்க மேன்மைக்கு வர முடியும். சரி, நிறைவு செய்யற அட்டாங்க யோகத்தின் இரண்டாவது படியாக நியமத்தில் முதலாவது தேவை உள்ளும் புறமும் தேவை. உள்ளும் புறமும் தூய்மை என்று காணப்படுகிறது. இதில் உள் தூய்மை நீருணவினால் மட்டுமே வரும். இந்த விஷயத்தில் பழைய எல்லா நூல்களும் ஒத்து போகின்றன. பழைய எல்லா நூல்களும் ஒத்து போகின்றன. 18 சித்தர்களின் சிலைகளும் அவர்கள் எங்கெங்கு சமாதி அடைந்தார்கள் என்ற விவரங்களையும் நீங்கள் புதுக்கோட்டை ஜட்ஜி சுவாமிகளின் அதிஷ்டானத்திற்கு சென்றால் அங்கே பார்க்கலாம். அவர் புதுக்கோட்டையில் ஜட்ஜி சுவாமிகள் ஒருத்தர் இருந்தார். அவர் தமிழ்நாட்டினுடைய ஏதோ ஒரு மாவட்டத்தில் இதா இருந்தவர், ஜட்ஜாக இருந்தவர், நீதிபதியாக இருந்தவர். அவரு சித்தர் கொள்கையை பின்பற்றுகிறார். அதை பத்தி இருக்கு. ஆகையால் நான் அந்த விவரங்களை இங்கே தரவில்லை. நான் போய் பார்த்துருக்கேன். புதுக்கோட்டைக்கு போனீங்கன்னா இங்கே பார்க்கலாம். புதுக்கோட்டைக்கு போனீங்கன்னா அந்த ஜட்ஜி சுவாமியின் அதிஷ்டானத்தில் அங்கே பார்த்து சித்தர்கள் அவங்க யாரு, எங்க இருந்து வந்த எல்லாருமே வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கா நிறைய பேர். அதுல பூனைக்கண் சித்தன் ஒருத்தன் இருப்பான். அவன் வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கான். பூனைக்கண்ணனாவே வெள்ளைக்காரன் இருப்பான். சட்டக்காரன், பூனைக்கண்ணுக்காரன் சொன்னப்ப வெள்ளைக்காரன். அவ இந்த அப்ப யாரா இருந்திருக்கா நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. அதுல பூனைக்கண் சித்தன். அந்த பூனைக்கண் சித்தன் எங்க இருக்கான்னு கேட்டீங்கன்னா எகிப்துல அவர் அடக்கமாயிருக்கேன்னு சொல்லிட்டு அந்த குறிப்புல காணப்படுது. இதெல்லாம் இருக்கு. மீண்டும் இதை பத்தி சிந்தியுங்க. உணவு பழக்கத்தில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். நிறைவு செய்யறேன். மேடம் மாதிரி நம்ம 1 மணி 1:30 மணிக்கு பேசலாம். வச்சிருக்கீங்களா? நன்றி. சரிங்க, நன்றி.